ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் எழுதின கிவ் அஸ் அ ரோல் மாடல் அப்படிங்கிற எஸ்ஸேயோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தரலாம். அப்துல் கலாம் சாரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இவரோட ஃபுல் நேம் அவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். இவர் ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட், டீச்சர் அண்ட் த 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 2002லேருந்து 2007 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் அக்டோபர் 15, 1931 ராமேஸ்வரமில் பிறந்திருக்காரு. அண்ட் இவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்தியாவோட மிசைல் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸில் இவர் வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் 1999, இக்னைட்டட் மைண்ட்ஸ் 2002, த லைஃப் ட்ரீ 2005. இப்போ நம்ம இந்த எஸ்ஏக்குள்ளே போகலாம். கிவ் அஸ் அ ரோல் மாடல் அப்படிங்கிற எஸ்ஏவை எழுதுனது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். இவர் வந்து எதை பற்றி இந்த எஸ்ஏல சொல்லியிருக்காருன்னா, ஒரு குட் ரோல் மாடல்ஸ் வந்து யூத் அண்ட் சொசைட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் யங் ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஆள் தேவை. எதுக்குன்னா அவங்க லைஃப்பில் வந்துட்டு அவங்களுக்கு கைடாக இருக்கிறதுக்கு, எப்படிலாம் நடக்கணும், எப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் வாழணும்னு சொல்கிறதுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு எக்ஸாம்பிள் தேவை இல்லையா? அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒரு ரோல் மாடல் இருந்தால் தான் ஒரு பீப்புளுக்கு வந்து அவங்களோட தாட்ஸ், வேல்யூஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஷேப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் கலாம் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு யங் பர்சனும் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆளை வந்து அட்மையர் பண்ணியே ஆகணும். அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதானே ரோல் மாடல். அப்படி கண்டிப்பாக ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சம்ஒன் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல பாதை எது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவாங்க. அவங்க உண்மைனா என்ன, ஹார்ட் ஒர்க்னா என்ன, சர்வீஸ்னா என்னங்கிறது அந்த பர்சன் மூலிமா அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில், இன் கண்டெம்ப்ரரி வேர்ல்டு, இன் டுடேஸ் வேர்ல்டில் நிறைய பப்ளிக் ஃபிகர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறவங்களே வந்துட்டு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு தவறிடுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கிற பீப்புள், அதாவது பொலிட்டீஷியன்ஸ், டீச்சர்ஸ், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி பெரிய பொசிஷனில் இருக்க பீப்புள் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா, ஹானஸ்ட்டாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலாம் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவங்கள பார்த்து தான் மற்றவங்க லேர்ன் பண்ணுவாங்க. இவங்க ஒரு பப்ளிக் ஃபிகராக இவ்வளோ ஹை பொசிஷனில் இருக்கும்போது எல்லோரும் இவங்கள பார்த்து வளருவாங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் எல்லாமே லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதனால் அவங்க எப்போதுமே ஹானஸ்டோடையும் ரெஸ்பான்சிபிளோடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு டாக்டர் கலாம், ஒரு குட் ரோல் மாடல் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். அதாவது சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்லேயும் சரி, அவங்க பண்ணுற எல்லா செயல்பாடுகளையும் சரி உண்மை இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். அதுதான் இன்டெகிரிட்டி. அண்ட் டிசிப்ளின் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அண்ட் அவங்கள கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கணும். அண்ட் விஷன் வச்சுருக்கணும், அவங்களுக்கு அவங்க ஃப்யூச்சரை பற்றின நிறைய விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் இருக்கணும். அண்ட் கம்பேஷன் அப்படின்னா மற்றவங்க மேலே கேரிங்காக இருக்கணும். அண்ட் கமிட்மெண்ட் டு த நேஷன், அதாவது சொசைட்டிக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உழைக்கணும். இந்த நாட்டோட ப்ராக்ரஸ்க்காக, இந்த நாடு வளரணும் அப்படிங்கறக்காக இவங்க வந்து உழைக்கணும். அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற இந்த யூத் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே சரி என்ன ஃபாலோ பண்ணணும், யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அண்ட் அவங்க மாரல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்கள வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த ப்ரோஸோட எஸ்ஏ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். எஸ்ஏ மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்டடி நோட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்கிட்ட வந்து டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த செஷனும் நம்ம நடத்திட்டுருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். நாட் ஓன்லி திஸ், உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து டூ மச் ப்ரைஸஸ்லாம் கிடையாது, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது டாக்டர் கலாம் வந்துட்டு கிரேட் இந்தியன் ரோல் மாடல்ஸ் ஒரு சில பேரை எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காரு. த ஃபர்ஸ்ட் ஒன் மகாத்மா காந்திஜி. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லைஃப்பை தான் வாழ்ந்தார். இந்தியாவை சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக போராடினார். அவரோட அஹிம்சை வழி, நான் வயலன்ஸ் மூலியமாகவும் உண்மை மூலியமாகவும் போராடினார். ஸோ இவர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ரோல் மாடல்னே சொல்லலாம். அடுத்து ஜவஹர்லால் நேரு. இவர் யூத் எல்லாரையும் வந்து அவரோட விஷன் மூலியமாக, ஒரு மாடர்ன் இந்தியா வேணுங்கிற விஷன் மூலியமாக வந்து இன்ஸ்பயர் பண்ணார். இவர் ஒரு பெரிய ரோல் மாடல்
மாடல்னே சொல்லலாம். அண்ட் விக்ரம் சாராபாய் யாருன்னா இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமை பில்ட் பண்ணவர். இவர் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மதர் தெரசா வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு குணத்தோட எல்லா ஏழ்மையாக இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் அவங்க வந்துட்டு சர்வ் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு உதவி செஞ்சாங்க. இவங்களும் ஒரு பெரிய ரோல் மாடல் தான் எல்லாத்துக்கும். ஸோ இந்த பீப்புள் எல்லாருமே அவங்களுக்காக வாழலை, மற்றவங்களுக்காக வாழ்ந்தாங்க. அண்ட் மற்றவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஹானஸ்ட்டாக இருக்கிறத பற்றியும், கடுமையாக உழைக்கிறத பற்றியும், அண்ட் ஹியூமனிட்டி மனிதநேயம் எப்படி வந்துட்டு இருக்கணும், மனிதநேயத்தோட எல்லார் மேலேயும் எப்படி ஒரு லவ்வை காமிக்கணுங்கிறத எடுத்துக்காட்டாக சொல்லித்தர விதமாக இவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னே சொல்லலாம். டாக்டர் கலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா டீச்சர்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, அவங்களோட குழந்தைங்களோட கேரக்டரை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரோல் கண்டிப்பாக ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மற்றவங்க ரோல் மாடல்ஸாக இருக்கிறத விட டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் தான் தன்னோட குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா அவங்களோட வார்த்தைகள் மூலியமாகவும், அவங்களோட செயல்பாடுகள் மூலியமாகவும், அவங்களோட பிஹேவியர் நடத்தை இது மூலியமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக தன்னோட அப்பா அம்மாவே தன்னோட டீச்சர்ஸே இருக்கணும் முதல்ல. அப்போ தான் அவங்களோட கேரக்டர் நல்ல ஷேப்பாக நல்லபடியாக அவங்க வளருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவங்கவுங்களோட குழந்தைகள் எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளோட ஒரு நோபல் சிட்டிசன்ஸாக வளருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, யூத் ஆஃப் இந்தியாவில் இருக்க எல்லா யூத்தும் வந்துட்டு அவங்க நல்ல கான்ஃபிடென்ட்டோட வளரணும், ஒரு நல்ல கேரக்டரோடு இருக்கணும், அவங்க நல்ல எக்ஸாம்பிள்ஸாக இருக்கிற பர்சன்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணணும். இவங்க எப்படி ஒரு நல்ல பர்சன்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணாங்களோ ஃப்யூச்சரில் இவங்க மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக உருவாகணும், அந்த அளவுக்கு இவங்க வந்து வளரணும்னு சொல்கிறாரு. இவர் என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் குட்டாக ட்ரூத்ஃபுல்லாக உண்மையாக நல்ல குணத்தோடு இருந்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த ஹோல் நேஷனும் வந்துட்டு வளரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எஸ்ஸேவை டாக்டர் கலாம் எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, த நேஷன் நீட்ஸ் ரோல் மாடல்ஸ் இன் எவ்ரி ஃபீல்ட், சயின்ஸ், எஜுகேஷன், பாலிட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த நாட்டுக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் தேவை, அதுவும் எல்லா ஃபீல்டுலேயும் தேவை. சயின்ஸ், எஜுகேஷன், பாலிட்டிக்ஸ் அண்ட் சொசைட்டி இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் நிறைய ரோல் மாடல்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. எஸ்பெஷலி யங் பீப்புளுக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் தேவை. அவங்க தான் வந்து ஹானஸ்டியோடையும் கரேஜோடையும் சர்வீஸ் மைண்டடோடையும் வளரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா யங் பீப்புளால் தான் நம்ம ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பியூட்டிஃபுல் இந்தியாவை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட மெயின் மெசேஜாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, டோன்ட் ஜஸ்ட் லுக் ஃபார் அ ரோல் மாடல், பிகம் ஒன் யோர் செல்ஃப் த்ரூ ட்ரூத், ஹார்ட் ஒர்க் அண்ட் லவ் ஃபார் த நேஷன். சும்மா ரோல் மாடலுக்காக தேடிட்டே இருக்காதிங்க, அதுக்காக நீங்களே ஒரு ரோல் மாடலாக உருவாகுங்க. எப்படின்னா உண்மையாக இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட நாடு மேலே லவ்வாக இருங்க. இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு ஒரு ரோல் மாடலாக உங்களை உருவாக்கிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. So that was the end of the essay, Give us a role model.